வணக்கம், என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். நீங்க நியூஸ் சேனல் செக் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுடைய வரலாறுலயே ஒரு இந்தியன் பங்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா வளர்ந்திருக்கு. 600% 10 வருஷத்துல வளர்ந்திருக்கு. சூப்பர்ல. இந்த நிறுவனத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் சின்னதா ஒரு பலூன் வணிகத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டா நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வாழ்றதுக்கு. ஏன்னா அவங்க அப்பா ஜெயில இருந்தாரு. அவரை பாத்துக்கணும். அந்த சமயத்துல ஒரு பலூன் செல் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த சின்ன வணிகம் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 43,000 கோடி ரூபாய்க்கு வளர்ந்திருக்கு. நம்ப முடியுதா? சின்னதா ஆரம்பிச்சு இப்போ பெரிய அளவுக்கு சக்சஸ்க்கு பார்த்திருக்கு இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஜேர்னியை தான் இன்னைக்குடைய காணொளியில நம்ம பார்க்க போறோம். எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா MRF டயர்ஸ். எல்லாரும் உட்கார்ந்து சக்சஸ் ஸ்டோரிய இன்னைக்கு நம்ம நல்லா கத்துக்கலாங்க. MRF டயர்ஸ் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. ஓகேங்களா? நம்ம காணொளிக்குள்ள போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நம்மளையும் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எல்லா நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிருங்க. இன்னைக்கு MRF-னுடைய சக்சஸ் ஸ்டோரியை பார்க்க போறோம். ஹிஸ்டரி பார்க்கலாம். 1946ல ஒரு சின்ன யங் மேன், அவர் பேரு KN மாமன் மாப்பிள்ளை. இவர் ஒரு டாய் பலூன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீட்ல பலூன் விற்க ஆரம்பிச்சாரு. அவருடைய ஃபாதர் ஒரு சக்சஸ்ஃபுல் பேங்கர், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஓனரா இருந்தாரு. பட் அவருடைய ஃபேமிலி ரொம்ப ஹார்ட் டைம்ஸ்ல விழுந்துட்டாங்க. ஏன்னா அவருடைய அசெட்ஸ் எல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ராவன்கோர் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல ரொம்பவே கஷ்டம் அவருக்கு வீட்டுல. மாமன் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் செயின்ட் தாமஸ் ஹாலினுடைய ஃப்ளோர்ஸ்ல தூங்குற நிலைமை ஆயிடுச்சு. அவங்கள அப்பாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2 வருஷம் அவங்க அப்பா இம்ப்ரெசன்டா இருந்தாரு. பட் மாமன் அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஸ்டாப் பண்ணல. கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா அவர் டாய் பலூன்ஸ் தயாரிப்பு செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய டே டு டே லைஃப்காக. அங்க நிறுத்தல, இன்னும் ஒரு பிசினஸ் பண்ணணும், இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்தது. 1949ல அவர் லேட்டெக்ஸ் கேஸ் டாய்ஸ், கிளவுஸ், கான்ட்ரசெப்டிவ்ஸ் இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அங்கேயே நிறுத்திக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுத்தல. 1952 வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபாரின் கம்பெனி ட்ரெட் ரப்பர் இந்த ரீட்ரெடிங் பிளான்ட் இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்கன்னு அவருக்கு தெரிய வந்தது. ரீட்ரெடிங் ப்ராசஸ்னா என்னன்னா, ஓல்டு டயர்ஸ் எல்லாத்தையும் ரீயூஸ் பண்றது. ட்ரெட் அப்படின்னா அந்த ரப்பர் இருக்கும்ல, ஒரு மேல ஒரு பார்ட், அதுதான் ட்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் கிரவுண்ட்ல கான்டாக்ட் இருக்கும். ஸோ மாமன் மாப்பிள்ளை அவர்கள் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு பார்த்தாரு. இந்த ப்ராசஸை நம்ம கத்துக்கலாம், பெருசால் ஆகலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ எல்லா ரிஸ்க் எடுத்து அவர் பலூன் வித்து இந்த புது வெஞ்சருக்குள்ள ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இதுல என்ன ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, MRF தான் ஒன்லி இந்தியன் நிறுவனமா இருந்தாங்க இந்த ட்ரெட் ரப்பர் தயாரிப்பு செய்யறதுல. அந்த சமயத்துல மீதி நிறுவனங்கள் எல்லாமே ஃபாரின் நிறுவனங்களா இருந்தாங்க. MRF ஒரு லீடரா இந்த வணிகத்துல வெளியே நின்னாங்க. ஓகேங்களா? அவர் கரெக்டா தான் பண்ணாரு. 4 வருஷத்துல 1956ல இதனுடைய மார்க்கெட் ஷேர் 50% வளர்ந்திருந்தது. அப்புறம் இன்டர்நேஷனல் கம்பெனியில டாடா சொல்லிட்டு இந்தியா விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% மார்க்கெட் ஷேர் வைக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி இருந்தா தான் அதை பண்ண முடியும். ஸோ அவர் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த சக்சஸ்க்கு அப்புறமா, இந்த ட்ரெட் ரப்பர் மேனுஃபேக்சரிங்க்கு அப்புறமா இன்னும் அதிகமா பண்ணலாம்னு சொல்லிட்டு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய புது சவால்களை எடுத்தாரு. டயர் மேனுஃபேக்சரிங்ல எடுத்தாருங்க. ஒரு பப்ளிக் கம்பெனியா 1960ல MRF வந்ததுங்க. ட்ரெட் ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டயர் வேற ஒரு புது போட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியன் ஆட்டோமொபைல் டயர் இண்டஸ்ட்ரி ஹெவியா ஃபாரின் ட்ரையோனால டாமினேட் ஆயிருந்தது. டன்லப், ஃபயர்ஸ்டோன், குட்யர். ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் மாமன் அவர் சக்சஸ்ஃபுல்லா ஃபாரின் காம்படிஷன் எல்லாத்தையுமே பாஸ்ட்லயும் இந்தியா விட்டு அனுப்பியிருக்காரு. பட் இந்த சமயம் அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இல்லை இந்த ஹை குவாலிட்டி டயர்களை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ இதை இந்த சவாலை தாண்டணும் அப்படிங்கறதுக்காக யூஎஸ்ஏல இருக்கிற மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனி கூட டெக்னிக்கல் கொலாபரேஷன் பண்ணாருங்க. இந்த பார்ட்னர்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. MRFனால டயர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்புறம் ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1961ல ஃபர்ஸ்ட் டயர் வெளியே வந்தது இவங்க அசம்பிளி லைன்ல இருந்து. MRF IPO லான்ச் பண்ணாங்க அந்த காலத்து மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்.
பட் எல்லாமே ஸ்மூத்தாக போல. அந்த சமயம் மிஸ்டர் மாமனுக்கு நிறைய சவால்கள் வந்துட்டே இருந்தது. நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கணும்ல இந்த மார்க்கெட்டில். என்ன சவால்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்னிக்கல் கொலாபரேஷன் வச்சுருந்தாங்கல்ல இந்த மேன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட, அவங்களோட கொலாபரேஷன் இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு சூட்டபிளாக இல்லை. அப்புறம் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஃபாரின் போட்டியாளர்கள்லாம் இந்தியன் கம்பெனிஸ்லாம் சூப்பர் டயர்லாம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எம்ஆர்எஃப்க்கு ஒரு சவாலான சமயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிநேஷனல் கம்பெனியான டன்லப், ஃபயர்ஸ்டன், குட்யர் இந்தியன் டயர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப டாமினன்ட் பொசிஷன் வச்சுட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்தது. ப்ரைஸிங்கு, தயாரிப்பு, நம்பர்ஸ், சப்ளையர்ஸ், இது எல்லாமே. அதனால ஒரு புது என்ட்ரண்டான எம்ஆர்எஃப்க்கு இந்த சந்தைக்குள்ள போறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. டன்லப் மேசிவா மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1/3 ஷேர் இவங்க தான் வச்சிருந்தாங்க. புதிய நிறுவனங்கள் உள்ள போறணும்னாலே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பட் எம்ஆர்எஃப் அவர் இந்த இடத்துல நிக்கல. இன்னும் அவர் போலான்னு போயிட்டே இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் நடந்தது. இந்தியா ரீசெண்டா இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இந்தியன் நிறுவனங்களை ப்ரொமோட் பண்ணணும், எஸ்பெஷலி ரப்பர் இண்டஸ்ட்ரியிலன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்ஆர்எஃப்க்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தது. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆனதுனால ஃபேரா இருந்தது போட்டி. எம்ஆர்எஃப் ஃபியர்ஸா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த மேன்ஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனியில தயாரிப்பு செய்த டயர்கள்லாம் இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு சூட்டபிளா இல்லைல்ல. இந்த ப்ராப்ளம் 1963 பிரைம் மினிஸ்டர் பண்டிட் நெஹ்ரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சாரு, ரப்பர் ரிசர்ச் சென்டர், திருவொட்டியூர்ல. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. திருவொட்டியூர் ஃபேக்டரி வந்ததுக்கு அப்புறமா எம்ஆர்எஃப்க்கு ஒரு பெரிய நியூ பிகினிங்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா எல்லாம் ஸ்மூத்தா போச்சா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் இந்த கதையில என்ன நடந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப போட்டியாளர்கள் இருக்கும் இந்த இடம் லெவல் ஆனதுக்கு அப்புறமா எம்ஆர்எஃப் புதுசா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய போல்டு மூவ். ஏன்னா எம்ஆர்எஃப் புதுசா இந்த B2B இந்தியன் டயர் மார்க்கெட்குள்ள வராங்க. அந்த சமயம் ரீட்டைலே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. பட் அது பண்றதுக்கு எம்ஆர்எஃப்க்கு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும். ஸோ பிராண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ எம்ஆர்எஃப்பும் அதே தான் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா பண்ணாங்க. அவர் ஆல்கியூ பத்மாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹையர் பண்ணாங்க. இவங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் எம்ஆர்எஃப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை பண்ணாரு. ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டயர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்எஃப் மசில் மேன் அப்படின்னு 1964 ஒரு பர்சோனிஃபைடு டயர்ஸை ஒரு மசில் மேன் வருவாங்க. இந்த டிவி கமர்ஷியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டியூரிங் 1980s இது வந்திருக்கும். இதுதான் எம்ஆர்எஃப்னுடைய இமேஜா கொஞ்ச நாள் கழிச்சு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. இப்போ நம்ம கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே இயர் 1964 எம்ஆர்எஃப் ஓவர்சீஸ் ஆஃபீஸ் பீரட்ல எக்ஸ்போர்ட் டயர்ஸ்க்காக பண்ணாங்க. ஒரு ஐடென்டிட்டி பில்ட் பண்ணணும். 1967 எம்ஆர்எஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனியா இருந்தாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. டயர் டெக்னாலஜியோட பர்த் பிளேஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே பண்ணாங்க. சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். எம்ஆர்எஃப்க்கு 2500 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். எக்ஸ்போர்ட் 75 கண்ட்ரீஸ்க்கு பண்றாங்க வேர்ல்டு வைடா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். எம்ஆர்எஃப் அதனுடைய பிரசன்ஸை டொமஸ்டிக்காவும் நம்மளுடைய அக்ராஸ் கண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அப்பதான் எம்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், கரெக்டுங்களா? இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பார்த்துருக்காங்களா இந்த மேன்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் கிட்ட இருந்து. ஸோ எம்ஆர்எஃப் டயர்ஸை இந்தியன் ரோட்ஸ்க்கு சூட்டடா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய மிஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்ஆர்எஃப் ஃபர்ஸ்ட் நிறுவனமா இருந்தாங்க 1973 நைலான் பேசஞ்சர் கார் டயர்ஸ் கமர்ஷியலா பண்றதுக்கு. அது கூட சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எம்ஆர்எஃப் க்ரோ ஆயிட்டே இருந்தது. நிறைய தயாரிப்பு இடங்களும் வளர்ந்துட்டே இருந்தது. இப்போ 1978க்கு வந்துட்டோம். இப்போ எம்ஆர்எஃப் சூப்பர் லக்ஸ் 78 அப்படின்னு ஒரு ஸ்டர்டி டயர் தயாரிச்சாங்க. ஹெவி டியூட்டி ட்ரக்குக்கு தேவையான டயர். இந்த டயர் சிக்னிஃபிகண்டா அதனுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட இம்ப்ரூவ்மெண்டா இருந்தது. இது கண்ட்ரியோடைய லார்ஜஸ்ட் செல்லிங் ட்ரக் டயரா இருந்தது லேட்டர் இயர்ஸ்ல. 1985 எம்ஆர்எஃப் 2-wheeler வெஹிக்கிள்ஸ்க்கு டயர்ஸ் லான்ச் பண்ணாங்க. 1979 த மேஸ்ஃபீல்ட் டயர் அண்ட் ரப்பர் கோ சேல் ஆஃப் எம்ஆர்எஃப் ஷேர்ஸ்க்கு ஆப்ட் பண்ணாங்க. 1980 அவங்களுக்கு எம்ஆர்எஃப் லிமிடெட் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி லிமிடெடா மாறிச்சு. அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் மார்க்கெட் ஷேர் நல்லாவே கெயின் பண்ணாங்க பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டயர் செக்மெண்ட்ஸ்ல. பட் இது மிஸ்டர் மாமனுக்கு பத்தல. அவருக்கு அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் தோணல. அதுக்கப்புறமா நான் எதுக்கு டயர் மட்டும் செல் பண்ணணும், ஏன் ஃபியூச்சர்ல இது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணலாம், ஸோ டைவர்சிஃபை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அப்பதான் அவர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ்குள்ள என்டர் ஆனாங்க. ஸோ இந்த நிறுவனம் என்ன மார்க்கெட் செக்மெண்ட்ஸ்குள்ள என்டர் ஆனாங்கன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1988 எம்ஆர்எஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் கிரிக்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் டென்னிஸ் லிலி கூட
இது ஒரு கோச்சிங் கிளினிக் சென்னையில் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸை ட்ரெயின் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி. யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாஹீர் கான், இர்ஃபான் பத்தான். 1989 MRF வந்து ஹாஸ்ப்ரோ இன்டர்நேஷனல் USA கூட கொலாபரேட் பண்ணி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டாய் மேக்கரான ஃபன் ஸ்கூல் இந்தியா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஃபன் ஸ்கூல் இந்தியா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது வந்து MRF தான் ஓன் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது. பட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்துட்டோம். MRF வந்து குளோபல் கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணி பெயிண்ட்ஸு, கன்வேயர், எலிவேட்டர் பெல்ட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. எலிவேட்டர் பெல்ட்டிங்னா கண்டினியூஸ் பெல்ட்டிங், ஓகேங்களா? பெரிய மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஹைட்லேருந்து இன்னொரு ஹைட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பண்ணுற மெட்டீரியல். மிஸ்டர் மாமன் வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. 1990 6th வேர்ல்டு கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மும்பையில் வந்து MRF ஹோஸ்ட் பண்ணாங்க. 1997 MRF வந்து ஃபார்முலா 3 கார்ஸ் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வென்ச்சர் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்லி டயர் கம்பெனி இன் இந்தியா ஃபார்முலா காருக்கு தேவையான டயர்கள் தயாரிப்பு செய்து வேர்ல்ட் கிளாஸ் ரேலி பண்ணியிருக்காங்க. டார்மாக் அண்ட் டர்ட், அப்புறம் மோட்டோ கிராஸ் டயர்ஸில் FIA கார்ட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ வென்ச்சர்ஸ் இருக்கு MRF ஸ்போர்ட்ஸ் கீழே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக தானே, அப்படியா அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல ஒரு கிரிக்கெட் பேட் வச்சிருப்போம், அதை MRF அப்படின்னு எழுதியிருக்கோம். MRF மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரிக்கெட் என்தூசியஸ்ட் அட்வர்டைசிங் மூலமா அந்த கிரிக்கெட் பேட் மூலமா நிறைய பண்ணாங்க. லெஜெண்டரி பிளேயர்ஸான சச்சின் டெண்டுல்கர், பிரையன் லாரா, விராட் கோலி அவங்க எல்லாரும் MRF பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆனாங்க. ஸோ குழந்தைங்க வரைக்கும் இந்த பிராண்ட் வந்து பாப்புலராக இருந்தது. MRF மார்க்கெட்டிங் அப்ரோச் சக்ஸஸ்ஃபுல்லாக யங் பாய்ஸை வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மைண்ட் செட்டோட வளர வச்சுது. ஸோ லாஸ்டிங் கனெக்ஷன் இருந்தது. ஸோ பிராண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பெருசானே ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, MRF பிராண்ட் அப்படின்ட்டு. ஸோ டாப் பிளேயர்ஸ் ஆன சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அவங்க கூட கனெக்ட் பண்ணி MRF வந்து பெஸ்ட் இந்த பிஸ்னஸ்ன்னு காமிச்சாங்க. யாரே ஒரு சிம்பிள் டயர் வந்து இந்த மாதிரி கூட பிராண்ட் பண்ணி கனெக்ட் பண்ண வைக்கலாம்னு யோசிச்சிருப்போம். பட் ஏன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பலம், அதுக்கப்புறம் பவர் வந்து நமக்கு காட்டுது கரெக்டாக. ஸோ MRF டயர்னா பலம். ஸோ அதனால தான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ MRF எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட் சினாரியோவில் MRF வந்து டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பேசஞ்சர் கார்ஸ், 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், ட்ரக்ஸ், ஃபார்ம் டிராக்டர்ஸ், பிக்கப் கார்ஸ் எல்லாத்துக்குமே. MRF தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் சப்ளையர் ஆஃப் டயர் இருக்காங்க. இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் சுகாய் Su-30 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்க்கு உங்களுக்கு தெரியுமா? மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ், பெயிண்ட்ஸ், கோன்ஸ், ப்ரீ ட்ரெட்ஸ் எல்லாமே. இன்னும் பசில்ஸ், கேம்ஸ், டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் எல்லாம் ஃபன் ஸ்கூல் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கம்பெனிக்கு 4 சப்சிடரிஸ் இருக்குது. MRF கார்ப் லிமிடெட், MRF இன்டர்நேஷனல் லிமிடெட். FY23 மோஸ்ட் அந்த நிறுவனத்துடைய வருவாய் வந்து 90.5% ஆட்டோமொபைல் டயர்ஸ்லேருந்து, 5.9% ஆட்டோமொபைல் டியூப்ஸ்லேருந்து, 1.85% ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்லேருந்து, 1.75% வந்து அதர்ஸ்லேருந்து வந்தது. டோட்டல் ரெவன்யூவில் 91.8%, இந்தியாவில் 8.2% எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்தது. வேர்ல்ட் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டயர் பிராண்டாக இருக்குது உலகத்திலேயே. மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் டயர் பிராண்டாக இருக்குது பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் 2023 படி. இது வந்து ஒரு லீடிங் பிராண்ட் வேல்யூவேஷன் கன்சல்டன்சி ஏஜென்சி. இப்போ நம்ம இந்த நிறுவனத்துடைய வருவாய் பற்றி பேசணும்னா, ரெவென்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். 57.25 இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமாண்டும் அதிகமாயிருக்கு, ஹையர் ப்ரைஸஸும் இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவென்யூ 5% அதிகமாயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 18.8 பில்லியன் ருபீஸாக இருக்கு. 4.9% லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜினும் 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் குவார்டர்ல இருந்து. லாஸ்ட் இயர் வந்து 37% இருந்தது. ஏன்னா சீப் ரா மெட்டீரியல் அண்ட் ஹையர் ப்ரைஸஸ் இருந்ததுனால. இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் பற்றி பேசணும் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் டேஸ் பார்க்கலாம். நம்ம MRF வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் 49 இருந்தது மார்ச் 2022, 19 ரெடியூஸ் பண்ணிக்காங்க மார்ச் 2023. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்போ இந்த கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸை கேஷாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிள் வேர்ட்ஸில் பெட்டர் லிக்விடிட்டி பொசிஷன், ஓகேங்களா? அடுத்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், CWIP. இந்த டேபிள் வந்து CWIP ஏஜிங் ஸ்கெடியூல் காட்டுது. எவ்வளோ லாங்காக இந்த ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ரஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இது காட்டும். இது வந்து எதாவது டிலே இருக்கா, இல்லை இஷ்யூஸ் இருக்கா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்ல நம்ம பார்க்கலாங்க. இந்த அமௌண்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு வெரி வெரி லோவாக இருந்திருக்கு. அதாவது மோஸ்ட்டாக எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு MRF நிறுவனத்துடைய பலம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கீ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ட் பிரசன்ஸ் இருக்கு. நாடு முழுவதும் 25% ஷேர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் பிராண்ட் அண்ட் ப்ரைசிங் பவர் இவங்க கிட்ட இருக்கு. இது கூட சேர்த்து இந்த நிறுவனம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சப்செக்மெண்ட்ஸ்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்க டயர் இண்டஸ்ட்ரியில். லைக் 2 வீலர்ஸ், ட்ரக்ஸு, பஸ்ஸு, பேசஞ்சர் காரு, ஜீப்பு, ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது SCVs, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், LCVs, ஃபார்மு, ஆஃப் த ரோடு, OTR, ஏவியேஷன் எல்லாமே பண்ணிக்காங்க. ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் நல்லாயிருக்கு.
2022-23 இந்த நிறுவனத்துடைய வருவாய் ஆபரேஷன்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து வளர்ச்சி காட்டியிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு சேலஞ்சஸ் இருந்திருக்கு. ஷார்ப்பாக வந்து ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கோவிட் பேண்டமிக் அப்போ, அதுக்கப்புறம் யுக்ரைன்லேருந்து வார்னாலையும் இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஜுவலாக அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் லோவாகவே இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில். ஃபார்ச்சுனேட்டாக ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் வந்து அதுக்கப்புறமா லேட்டர் இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி 4th குவார்ட்டர்லேருந்து பார்த்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டயர் செக்மெண்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் கார், பைக்ஸ், 2 வீலர்ஸ், டயர்ஸு எங்கேயுமே போகாது. கரெக்டுங்களா? பாப்புலேஷன் இன்கம் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா டயரும் கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த நிறுவனத்துடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MRF டயர்ஸ் வந்து க்ளோஸாக வந்து ஆட்டோமொபைல் டிமாண்டோட டைடாக இருக்குது. ஸோ ஒரு சைக்ளிக்கல் பிஸ்னஸ். ஹாஃப் ரெவென்யூ வந்து கமர்ஷியல் செக்மெண்ட்லேருந்து தான் வருது. ஸோ ஏதாவது பொருளாதார வளர்ச்சியில் ஸ்லோ டவுன் இருந்தது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரிலேட்டடில் டிமாண்ட் கம்மியாக இருந்ததுனாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்டென்ஸாக போட்டியாளர்கள் இருக்காங்க டொமஸ்டிக் டயர் மேனுஃபேக்சரிங்கில். அப்போலோ டயர்ஸ், ஜேகே டயர்ஸ், சியாட், பிகேடி டயர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. MRFனுடைய பொசிஷன் வந்து வீக்கர் ஆகிட்டே இருக்குது கடந்த சில வருடங்களாக. அவங்களுக்கு இந்த ப்ரைஸ், இந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மியாகவே இருக்குது. இது வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து கொஞ்சம் லாபத்தையும் கம்மிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடைசி செக்ஷன் இந்த காணொலிக்கு வந்துட்டோம். என்னென்ன வாழ்க்கை பாடங்களை நம்ம MRF கிட்டேருந்து கற்றுக்கலான்னு பார்க்கலாங்க. MRFனுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய பாடங்களை நமக்கு கற்று தந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MRFனுடைய பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா? என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும், என்னதான் சவால்கள் இருந்தாலும், மாமன் மாப்பிள்ளை இந்த ஃபவுண்டர் ஆஃப் MRF வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணலை. இன்னொரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகளை ஐடென்டிஃபை பண்ணுறது. எப்படி கம்பெனி வந்து டயர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சூப்பராக வாய்ப்பு ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பார்க்கோட என்ட்ராகி நீஷ் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ட்ரெட் ரப்பர்ஸ், அதுவும் ரீட்ரீடிங் ஓல்ட் டயர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இந்தியன் ரோட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் ரேஞ்சை டைவர்சிஃபை பண்ணி எல்லா மார்க்கெட் செக்மெண்ட்டுடைய டிமாண்டுக்கும் இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூணாவது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஹை குவாலிட்டியாக எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் பண்ணால் தான் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி இவங்க சிக்னிஃபிகண்ட்டாக மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணி லீடர்ஷிப் பொசிஷனுக்கு இந்த துறையில் வந்திருக்காங்க. கடைசி லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் பில்டிங், அதுவும் மார்க்கெட்டிங் மூலமாக. MRFனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் பேட்டில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டு, பெரிய பிளேயர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது, இவங்களுடைய பிராண்ட் அவேர்னஸ், அப்புறம் கன்சியூமரான நமக்கு ஒரு கனெக்ட் இருக்குது ஒரு இமோஷனல் லெவலில். ஸோ இதெல்லாம் இந்த கீ பாடங்கள் MRFனுடைய கதையிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். MRFனுடைய சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்திருக்கு. பாசிபிளாக உங்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ட்ரீம் பண்ணுங்க, ரெசிலியண்டாக இனோவேட் பண்ணிட்டு கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சோட எல்லாத்தையும் பண்ணுங்க. MRF வந்து சின்ன பலூன் நிறுவனமாக ஆரம்பிச்சு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷனில் பெரிய எம்பையராக வளர்ந்துருக்கு. MRFனுடைய ஸ்டோரி நல்லாவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. என்னதான் கஷ்டம் வாழ்க்கையில் இருந்தாலும் ட்ரீம் பண்ணுறதை எப்போவுமே விடக்கூடாதுன்னு. எதுனாலும் நம்ம வாழ்க்கையில் பாசிபிள். கரெக்டான விஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. இன்னைக்கோட கதையினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த காணொலியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் Groww தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறக்காக. இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.